அனைவருக்கும் வணக்கம். ஓம் சக்தி. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன தலைப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜோதிடம் என்பது ஆன்மீகமா விஞ்ஞானமா அப்படிங்கிற தலைப்பில் பார்க்க போகிறோம். ஜோதிடம் என்பது ஒரு விஞ்ஞானத்தின் மூலமாக இன்றைக்கி நிரூபிக்கப்பட்ட ஒரு அற்புதமான சாஸ்திரம். இதை நம் முன்னோர்கள் என்ன செஞ்சுருக்காங்க நமக்காக? முன்னோர்கள் மகான்களும் ரிஷிகளும் அன்றைய அவர்களுடைய தவ வலிமையாலும் மெய் ஞானத்தாலும் நம்மளுக்கு கண்டறிந்து சொன்ன ஒரு உண்மையான ஒரு கலை ஜோதிடம் என்பது. அன்றைய காலகட்டத்தில் நம்மளுக்கு அவங்க படிப்பறிவே இல்லாத ஒரு காலகட்டத்தில் நம் முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க நமக்காக? உருவாக்கி ஒரு பெரிய ஒரு தவத்தை தன் வாழ்நாள் ஃபுல்லாக அதற்காகவே ஜோதிடத்திற்காக அர்ப்பணித்து தன்னுடைய 6 அறிவுக்கும் மேலே 7வது ஒரு அறிவின் மூலமாக ஒரு அற்புதமான சக்தியால் ஒரு தவத்தாலையும் கண்டறிஞ்ச ஒரு உண்மை ஒரு அற்புதமான சாஸ்திரம் என்ன அப்படின்னா ஜோதிடம். இன்றைய காலகட்டத்தில் எவ்வளவோ வளர்ச்சிகள் வந்த காலகட்டத்தில் இன்றைக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதை உணர்ந்துக்கிட்டு இருக்கிறோம், நடைமுறையில் கண்டறிஞ்சிக்கிட்டு இருக்கோம். அவங்க அன்றைய காலகட்டத்தில் என்ன செஞ்சுருக்காங்க நமக்காக? பின்னால் வரும் அனைத்து சந்ததிகளும் அதை பயன்படுத்தும் மாதிரி நமக்காக அதை வகுத்து கொடுத்த ஒரு மிகப்பெரிய கலை என்னது? ஜோதிடம். இதனை நம்மளுடைய வாழ்நாளில் அன்றைய வாழ்நாளில் ஓலை சுவடியில் நம் முன்னோர்கள் வகுத்து வச்சாங்க. பின்னர் வரும் காலங்களில் அதை என்ன செஞ்சாங்க? பஞ்சாங்கம் அப்படிங்கிற வடிவில் நமக்கு கொண்டு இன்றைய காலம் அஷ்டமி, நவமி, கிருத்திகை அப்படின்னு ஒவ்வொரு திதி, ஒவ்வொரு ஓரை, ஒவ்வொரு காலகட்டம், ராகு காலம், யமகண்டம், இதை எல்லாத்தையும் துல்லியமாக நமக்காக வகுத்து கொடுத்து, இந்த நல்ல திதியில் இதை செய்யுங்க, இந்த நல்ல நேரத்தில் இதை செய்யுங்க, இந்த கெட்ட நேரத்தில் இதை செய்ய வேணாம் அப்படின்னு அன்றைய மகான்கள், அந்த ஜோதிடத்தை வகுத்து கொடுத்த மகான்களுக்கு நம்ம மிகப்பெரிய கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா தன்னுடைய வாழ்நாள் ஃபுல்லாக அர்ப்பணித்து அவங்களுடைய மெய்ஞானத்தால் அதை உணர்ந்து நமக்காக அதை தந்துட்டு போயிருக்காங்க. மிக ஒரு அற்புதமான இந்த ஒரு கலை. இதை அவங்க எப்படி நம்ம முன்னோர்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, இதனை முன்னோர்களுக்கு ஆன்மீக ரீதியாக தான் அவங்க ஃபஸ்ட்டு அதை விளக்கி சொல்லியிருக்காங்க. எப்படி அப்படின்னு கேட்டால், 9 கிரகம் இருக்குல்ல, 9 கோள்கள் அப்படி வச்சுக்கலாம். 9 கோள்கள் என்னென்னா சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு, சனி, சுக்கிரன், ராகு, கேது என 9 கோள்கள் இருக்குது. இந்த கோள்களை எப்படி மக்களுக்கு புரிய வைக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, 9 கோளையும் ஒவ்வொரு கோள்களுக்கும் ஒரு தெய்வத்தின் பேரை சொல்லி ஒரு செலவடித்து ஒரு உருவமாக்கி அதை ஆன்மீக ரீதியாக கொண்டுட்டு போய் நம்மளுடைய முன்னோர்களுக்கு சேர்த்துருக்காங்க அந்த மகா ஞானிகளும் ரிஷிகளும். எப்படி அப்படின்னு கேட்டால், தனித்தனியாக இப்போ குருவுக்கு ஒரு சிற்பம் செஞ்சு சிலை செஞ்சு இது குரு, இது தெய்வம், இதை வழிபடுங்க. அப்புறம் சனிக்கு ஒரு சிலை, சனி மகாதசை அப்படி வரும்போது சனி பகவானுக்கு எல்லாம் செய்யுங்க, விளக்கு போடுங்க, தீபம் ஏற்றுங்க. அவளுடைய கடுமையான பார்வை, கடுமையான காலகட்டத்துலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம் அப்படின்னு உணர்த்தி, இதால் தான் நீங்கள் கஷ்டப்படுறீங்க, இதால் தான் நீங்கள் இந்த இடத்துல நல்லா இருக்கீங்க, இதால் தான் நீங்கள் செல்வாக்காக இருக்கீங்க, இல்லை இந்த கிரகத்தால் தான் நீங்கள் இப்படி இருக்கீங்க அப்படின்னு அன்றாட வாழ்க்கையில் ஒரு நாளும் ஜோதிடம் இல்லாத நாட்களே இல்லை. அதை வேணால் மறுக்கலாம். நிறைய பேர் அதெல்லாம் கிடையாது, ஜோதிடம் இல்லை, அதெல்லாம் ஒரு சும்மா பொய்யான தகவல் அப்படின்னு மறுக்கலாம். அப்படி மறுக்கப்பட்டவர்கள் கூட என்ன செய்கிறாங்க? அவள் வாழ்நாளையில் ஜோதிடத்தை நம்பக்கூடிய அளவுக்கு வந்துடுறாங்க. கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கூட ஜோதிடம் இல்லை அப்படின்னு மறுக்கப்படுறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு ஜோதிடம் 100க்கு 100 உண்மையான ஒரு மகா சாஸ்திரமாக இன்றைய காலகட்டத்தில் வளர்ந்து உருவாகி கொண்டிருக்கு. அன்றைய 1000 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள ஒரு பழமையான கோயில்கள் இருக்குது. அந்த கோயில்களில் பெரும்பாலும் அந்த கோயில்களில் தான் அன்றைய காலகட்டத்தில் நவக்கிரகம் உருவாக்கி வச்சாங்க. நவக்கிரகத்தை 9 நவக்கிரகங்களாக சிற்பங்கள் செஞ்சு
அதை வந்து எல்லாரும் வழிபடுங்க, 9 சுற்றுவாங்க இப்படின்னு நம்மளை பழக்கப்படுத்தி வச்சாங்க நம் முன்னோர்கள். ஏன் பழக்கப்படுத்தி வச்சுருக்காங்க? அப்போ இது வந்து ஜோதிடங்கிறது ஒரு உண்மை, இதை சுற்றி தான் நம்மளுடைய வாழ்நாளே இருக்குது அப்படின்னு நம்மளை உணர வச்ச ஒன்று. இன்றைக்கும் நீங்கள் பாருங்கள், ஒரு பெரிய ஸ்தலத்துக்கு போனீங்கன்னா, ஒரு ராமேஸ்வரமாக இருக்கட்டும், இந்த பக்கம் எந்த ஊரில் பெரிய ஸ்தலம் இருக்கோ அந்த ஊரில் அந்த கோயிலெல்லாம் நீங்கள் போயிட்டு கொடிமரத்துக்கு பக்கத்தில் போய் நின்று மேலே அண்ணாந்து பார்த்தீங்களேன்னா, ஆனால் அதில் அந்த ராசி கட்டம் 12 ராசி கட்டமும் 27 நட்சத்திரங்களும் உடைய சிற்பங்கள் அங்கே என்ன பண்ணியிருக்கோம், வடிவமைச்சு இருக்கும். அதுக்கு நேராக தான் நம்ம என்ன செய்வோம், மேலே பார்த்து கும்பிட்டு கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு நம்ம வர்றோம். அப்போ அன்றைய காலகட்டங்களில் அந்த பெரிய பெரிய ஸ்தலத்தில் தான் அதெல்லாம் இருந்தது. அதால் தான் நீங்கள் ஒரு கெட்டகரகம் நடக்கும்போது அந்த கோயிலுக்கு போங்க, இந்த கோயிலுக்கு போங்க, அங்கே போங்க அப்படின்னு சொல்லி அப்போ உள்ள பெரிய பெரிய கோயில்களில் இதை உருவாக்கி வச்சாங்க. இன்றைய காலகட்டத்தில் எல்லா கோயில்களுக்கும் நவக்கிரகம் கொண்டு வந்துட்டாங்க, எல்லா கோயில்களையும் நவக்கிரகம் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ அந்த கொடிமரத்துலேருந்து அந்த அண்ட பிரபஞ்சத்துலேருந்து இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த அண்ட பிரபஞ்சத்தில் உள்ள அத்தனை சக்திகளையும் அந்த கொடிமரத்தின் வழியாக ஈர்த்து அப்படியே நம்ம பூமிக்கு கிரகிக்குது அந்த கொடிமரத்து பக்கத்தில். அதை சொல்கிறதுக்காக தான் அந்த நவக்கிரகத்தை வந்து உருவாக்கி கொடிமரத்துக்கு மேலே அந்த 27 நட்சத்திரம் 12 ராசி கட்டங்களையும் வடிவமைச்சு நம்மளுக்கு முன்னோர்கள் வந்து வழிபடுறதுக்காக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது பெரிய கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அந்த கோயிலுக்கு போயிட்டு உங்களுடைய பரிகாரத்தை பண்ணிட்டு வாங்க அப்படின்னு நம்ம அதால் தான் நம்ம ஆலோசனை சொல்லி நம்ம அனுப்பி வைக்கிறோம். இப்போ ஜோதிடம் வந்து ஆன்மீகத்தில் பூமியில் வந்து இன்னைக்கு அந்த ஆன்மீகத்தால் தான் நிலச்சி நிற்கிது. ஏன்னா வருங்காலங்களில் எழுத்துக்களோ பேப்பரில் எழுதினாவோ வேறு எதில் எழுதினால் கூட இதெல்லாம் என்னாகும், சாஸ்திரம் ஒரு காலகட்டத்தில் அழிஞ்சு போகக்கூடிய தன்மை வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் கோயில் மூலமாக விளக்கி சொல்கிறோம், கல்வெட்டின் மூலமாக இதை சொல்லிக்கிட்டு வந்ததால் மட்டுமே இன்றைய காலகட்டம் வரையும் என்ன ஜோதிடம் நிலைச்சி நின்றுக்கிட்டு வருது. இன்றைய காலகட்டம் வரையும் இந்த ஆன்மீகத்தால் தான் இன்றைக்கி வந்து நம்மளுக்கு என்ன செய்யுது, நிலச்சி நின்றுக்கிட்டு வருது. இந்த அண்ட பிரபஞ்சம் இருக்கும் வரையும் இந்த ஜோதிடம் நிலைச்சி நிற்கும். இது ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு பொய். ஏன்னா அலட்சியப்படுத்துறவங்க கூட என்ன செய்கிறாங்க, நாளைக்கு இதெல்லாம் உண்மை, ஒரு காலகட்டத்தில் ஒரு நாள் ஜோதிடத்தை வந்து நம்பி ஜோதிடம் உண்மை அப்படின்னு எல்லாரும் பார்க்க வரக்கூடியது நம்ம கண்கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம். நமது அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் என்னது ஜோதிட ரீதியெல்லாம் நம்மளுக்கு நடக்குது அப்படின்னு கணிச்சிடலாம். ஜோதிடத்தில் நம்ம கணிச்சிடலாம், இது நல்லது நடக்க போகுது, கெட்டது நடக்க போகுது அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து நம்ம ஒவ்வொன்றையும் புரிஞ்சு நம்ம நடந்துக்கிறலாம். அந்தளவு ஜோதிடம் என்ன பண்ணுது, இன்றைய காலகட்டங்களில் உண்மை, ஒவ்வொரு அணு, ஒவ்வொரு நாள், ஒவ்வொரு மாதம் நடக்கிறது ஃபுல்லாக ஜோதிடத்தால் நடக்குது அப்படின்னு நம்ம உணர்ந்துக்கிட்டு வரோம். இதை எப்படி சொல்லி இது பண்ணுறோன்னா, அன்றைய காலகட்டத்தில் ஆன்மீகமாக தான் சொல்லி நம்மளை புரிய வச்சாங்க. அப்போ நம்ம இந்த ஆன்மீகத்தின் வழியாக தான் நம்ம ஜோதிடத்தை நம்பிக்கொண்டு நம்ம வர்றோம். இப்போ என்ன அடுத்து நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, அன்றைய காலகட்டத்தில் ஆன்மீகத்தை வச்சு நம்ம நம்பி நம்ம சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் அப்படின்னு நம்மளை சொல்லி வர்றதுக்கு முன்னாடி நம்மளை சொல்லி வச்சு நம்மளை உணர வச்சாங்க. நம்மளுக்கு அன்றைய நம்பணும். ஆனால் வர நம்ம வருங்காலங்களில் விஞ்ஞானம் வளர்ச்சி அடைய அதை கண்டுபிடிச்சி விஞ்ஞான ரீதியால் கருவியின் மூலமாக தொழில்நுட்ப காரணமாக தன்னுடைய அறிவை பயன்படுத்தி நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இன்றைக்கி துல்லியமாக நம்ம ஒரு கருவியின் மூலமாக நம்ம அந்த இதை பார்க்குறோம். சூரிய கிரகணத்தை பார்க்குறோம், சந்திர கிரகணத்தை கண்களால் நம்ம கிரகிக்கிறத பார்க்குறோம். அப்போ நம்ம என்ன அதை உணர்கிறோம். இப்போ அதை உணர்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ வருங்காலங்களில் என்ன அப்படின்னா, முன்னாடி இருந்த காலகட்டத்தை விட ஒரு காலகட்டம் வந்து ஜோதிடம் பொய் அப்படின்னு சொல்லி மங்கக்கூடிய நிலைமையில் ஜோதிடம் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. இப்போ படிப்பறிவும் வளர்ச்சியும் இன்றைக்கி விஞ்ஞானமும் பெருகி வந்துக்கிட்டு இருக்க காலகட்டங்களில் என்ன நடக்குது அப்படின்னா, இன்றைய இருக்க 2K கிட்ஸு கூட இன்றைய இருக்கிற 2000க்கு அப்புறம் 2000 ஆண்டுகளில் இருக்கிற காலகட்டங்களில் கூட பரிணாம வளர்ச்சி இன்றைக்கி வந்து விஞ்ஞானம் பெருகி
இத்தனை இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இன்றைக்கி இதை முழுமையாக நம்பக்கூடிய அளவில் 2K கிட்ஸ் பிள்ளைங்க கூட இன்றைக்கி இந்த ஆர்வம் காட்டுறாங்க, ஜோதிடத்தில் ஆர்வம் காட்டுறாங்க, ஜோதிடத்தை கற்றுக்குறாங்க, உணர்றாங்க. நம்மளை விட அவங்க ப்ரில்லியண்டாக புரிஞ்சுக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து ஜோதிடம் உண்மையாக இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இது வந்து ஒரு விஞ்ஞான ரீதியாக எப்படி அப்படின்னா, தற்பொழுது வந்து ஜோதிடத்தை நம்ம என்ன நிரூபிக்கப்பட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் வந்து அதை நிரூபிக்கிறாங்க. பருவநிலை மாற்றம் இப்போ வருது. இப்போ இதை எப்படி கணிக்கிறோம்? நம்ம வந்து பருவநிலை பஞ்சாங்கத்துலேயும் அது இருக்குது. நம்ம சயின்ஸ் மூலமாகவும் அதை கவனிக்கிறோம். மழை பொழிவு, மழை வர்றத, புயல் வர்றத, வெள்ளம் வர்றத, இது அன்ற காலகட்டத்திலேருந்து நம்ம முன்னோர்கள் நமக்கு அதை சொல்லி வச்சாங்க, சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை வந்து விஞ்ஞான பஞ்சாங்கம் மூலமாக பஞ்சாங்கத்தின் நம்ம பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறத அப்படியே இன்றைக்கி அறிவியல் சாஸ்திரம் நம்மளை விஞ்ஞான ரீதியாக சேட்டலைட்டு மூலமாக கண்டறிஞ்சு ஆமாம் உண்மை அப்படின்னு இதை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கு. நாளுக்கு நாள் வந்து வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு வருது. இப்போ ஜோதிடம் வந்து இல்லை, இது பொய் அப்படின்னு இப்போ யாருமே மறுக்கப்படலை. கடவுள் கூட இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் ஜோதிடம் இல்லை அப்படின்னு யாரும் சொல்ல முடியல யாராலையும். ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு நல்ல நேரம், நல்ல கிரகம், நல்ல திசைகள், தசா அமைப்பு, தசா புத்திகள் நடக்கும்போது அவங்க வந்து ஜோதிடம் இல்லை, சாமி இல்லை, ரெண்டையுமே மறுத்துட்டு தான் இருக்காங்க. அதே அவங்களுக்கு ஒரு தீங்கு வரும்போது, ஒரு கஷ்ட காலங்கள் வரும்போது ஜோதிடத்தை பார்க்குறதுக்கு நாடி வராங்க, கோயிலை தேடி போகிறாங்க. இதெல்லாம் அவங்களுடைய காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிறாங்க. அப்போ மக்கள் வந்து விமர்சனமும் இதுவும் வந்து அவங்க கஷ்ட காலத்துக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. நல்லா இருக்கும்போது அதை பெருசாக யாரும் எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரையும் இந்த விஞ்ஞான வளர்ச்சி வளர்ந்து கொண்டே வருது. அந்த விஞ்ஞானம் இவ்வளோ தூரம் வளர்ந்து வந்தும் ஜோதிடம் இல்லை அப்படின்னு யாராலையும் மறுக்க முடியலை. ஏன்னா அந்தளவு விஞ்ஞானம் மூலமாக கண்டுபிடிச்சி இன்றைக்கி ஒரு டிகிரி வாய்ஸாக இன்றைக்கி வந்து ஒரு துல்லியமாக இன்றைக்கி நகர்ற இன்றைக்கி 10 நிமிஷம், 5 நிமிஷம், 10 செகண்டு, 5 செகண்டு அப்படிங்கிற மணித்துளி அளவில் வந்து ஜோதிடம் என்ன பண்ணுது? பரிணாம வளர்ச்சியில் இன்றைக்கி இருக்கிற ஒரு வளர்ச்சி இன்றைக்கி ஒன்று விஞ்ஞானத்திலே நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மையாக இந்த ஜோதிடம் வளர்ந்து கொண்டு வருகிறது. இந்த பருவநிலை மாற்றம், இந்த காலநிலை மாற்றம் எல்லாத்தையுமே வந்து சயின்ஸை விட அன்றைய காலகட்டத்திலே கண்டுபிடிச்சி சொன்னது என்ன? இந்த ஜோதிடம். ஆனால் ஜோதிடர்கள் ஒரு விஷயத்தை பொய் சொல்லலாம், அதால் ஜோதிடம் பொய்யே அப்படின்னு ஜோதிடர் அரைகுறையாக தெரிஞ்சுக்கிட்ட ஜோதிடர் சொல்கிற பொய்களால் இந்த ஜோதிடம் பொய்யே அப்படின்னு எல்லாரும் சொல்லலாம். ஆனால் ஜோதிடம் பொய் இல்லை, ஜோதிடம் பொய்யாகாது. அப்போ அது ஜோதிடம் ஆண்டாண்டு காலமாக வந்துக்கிட்டு இருக்கு. நம்மளுக்கு தெரிஞ்சே வந்து எத்தனையோ ஆண்டுகள் இப்போ நம்ம வந்து பார்க்குறதே நம்ம நூற்றாண்டு தான் நம்ம பார்க்க முடியும், அதுவே பார்க்க முடியாது. 60-70 ஆண்டுகள் பார்க்குறதே பெரிய விஷயம். இது ஆண்டாண்டு காலமாக இப்போ நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயில் இருக்குது, அந்த கோயில்லையே இன்றைக்கி 1000வது ஆண்டை தாண்டி போயிட்டுருக்கு. அதை பார்க்கும்போது அந்த கோயிலே என்ன, அந்த 12 ராசிகளும் 27 நட்சத்திரங்களுக்குடைய சிற்பங்கள் இருக்குது. அதே வந்து நம்மளுடைய ராமேஸ்வரத்துலேயும் அந்த மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. இது எப்போ ஆண்டு காலம் 1000-2000 காலத்துக்கு முன்னாடியே இது என்ன பண்ணியிருக்கு, இதை வந்து மிக ஒரு அற்புதமாக இதை வந்து நம்மளுக்கு தெரிவிச்சிருக்காங்க. அப்படின்னா அது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும்? அது உண்மையான சாஸ்திரம் இல்லாட்டி இது ஏன் இவ்வளோ பரிணாம வளர்ச்சிலையும் இவ்வளோ தூர விஞ்ஞான காலம் வளர்ந்து கொண்டு வரும்போதும் ஏன் இன்னும் அதிலேருந்து நம்ம நம்மன்னு இல்லை, மக்கள் பிறக்கிற ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு ஜீவனும் இன்றைக்கி இந்த குழந்தை பிறக்கும், இத்தனை மணி நேரத்துக்கு குழந்தை பிறக்கலாம், இத்தனை மணி நேரத்துக்கு இவர் இறந்துருவார், இந்த நேரத்தில் இது நடக்கும், இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு விபத்து ஏற்படும், இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கும், இந்த காலகட்டத்தில் குழந்தை பிறக்கும், இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கும் அப்படின்னு இன்றைய காலகட்டத்தில் விஞ்ஞான ரீதியாக, அறிவியல் ரீதியாக, சயின்ஸ் ரீதியாக இன்றைக்கி துல்லியமாக கணக்கெடுத்து சொல்லக்கூடிய அளவில் என்ன வந்திருக்கு, என்ன பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னா இந்த ஜோதிடம் அடைஞ்சிக்கிட்டு வருது. இன்னும் வருங்காலங்களில் இன்னும் நிறையா பேசப்படும் இந்த விஞ்ஞானத்தை பற்றி. இன்னும் படித்த பிள்ளைங்க, இன்னும் நிறைய படித்தவங்க, பிஹெச்டி படித்தவங்க,
எல்லா பட்டதாரிகளும் ப்ரொஃபஸர்களும் டாக்டர் படித்தவங்க கூட இதில் வர்றாங்க. எதில் வராங்க? ஜோதிடத்தில் வராங்க. ஏன்னா அந்தளவு ஜோதிடம் உண்மை அப்படிங்கிறத வந்து எல்லோரும் உணர்றாங்க. உணர்ந்ததுக்கு அப்புறம் தானே எல்லோரும் இதில் வர முடியுது. அதனால் எல்லா ஒரு படித்தவங்களாக இருக்கட்டும், மிகப்பெரிய அறிவாளிகளாக இருக்கும், படிக்காத பாமர மக்கள்லேருந்து பெரிய படித்த ஒரு மகான்கள் வரையும் இன்றைக்கி நம்பக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா அது ஜோதிடம் அப்படிங்கிறதுக்கு காரணம் விஞ்ஞானம், அறிவியல் ரீதியாக இது உண்மைன்னு நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மையாக இன்றைக்கி வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு ஜோதிடம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து.